புளிச்ச ஏப்பங்கள் மாதிரி வர்றது, அல்லது நீங்க சாப்பாடு முழுங்குற இடங்கள், அதாவது ஈசோஃபேகஸ், இந்த உணவு குழாய் எல்லாமே புண்ணு மாதிரி எரிச்சல் கொடுக்கறது, புண்ணு இருக்குமோன்ற ஒரு உங்களுக்கு ஒரு கிரியேட் பண்றது. இது மட்டும் இல்லைங்க, எந்த புளிப்பான உணவுகளோ காரமான உணவுகளோ உங்களுக்கு ஒத்துக்காது. சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து எரிச்சலாவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, கண்கள் சார்ந்த பிரச்சனை, கண்ணுல எரிச்சல், தண்ணி வடியறது, ஸ்டைசஸ், குருத்துகள் மாதிரி வர்றது, செவந்துக்கிற மாதிரி இருக்கிறது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? கண்கள் சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல தலைவலி, ஒத்த தலைவலி, கண்ணை சுத்தி வலிக்கிறது, தலை ஃபுல்லா பாரம் ஆயிடுற மாதிரி இருக்கிறது, வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் இருக்கிறது, பித்தம் அதிகம், அதாவது வாய் புளிக்கிற மாதிரியோ கசக்கிற மாதிரியோ இருக்கிறது, நிறைய கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது, இன்னும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குமா. இது எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டுதான் இருக்கு. ட்ரீட்மெண்ட்டை வெரிகோஸ் வெயினுக்கு எடுக்காதீங்க. வெரிகோஸ் வெயினை நம்ம சிகிச்சை முறைக்குள்ளாக்கி அதை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தோம்னா கூட மறுபடியும் அது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். ஸோ அது ஏன் வந்திருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் சிகிச்சை எடுக்கணும். புரியுதுங்களாம்மா? நன்றிம்மா. அடுத்தமைக்கு நன்றி அம்மா. உங்களுடைய யூடியூப் சேனல் மற்றும் வெளியர் முகாம் பத்தி சொல்லுங்க. யூடியூப் சேனலோட நேம் வந்துங்க தியான் அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன். ரிப்பீட் பண்றேங்க, தியான் அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன். நிறைய டெய்லி வந்து ஷார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு 1 வீக்கா பிரச்சனை இருக்கு, இப்போ ரீசெண்டா அந்த பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல, தட் இஸ் அக்யூட் கண்டிஷன்ல இருக்கிற உங்களோட பிரச்சனைகளை சிம்பிளா வித்தின் செகண்ட்ஸ் நீங்க எப்படி அதுல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வந்து நாங்க கொடுத்துட்டே இருக்கிறோம். டெஃபினட்டா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்கீங்க. நிறைய ஷேரிங்ஸ் நடந்துட்டே இருக்கு. நிறைய ஷேர் பண்றீங்க. ஸோ டெஃபினட் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்துருக்கு. எனக்கு இமீடியட் ரிலீஃப் கிடைச்சது டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா இது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு மருந்தில்லா மருத்துவம். ஸோ நீங்க எவ்வளோ இதை பத்தின நாலேஜ் நீங்க கேதர் பண்ணிக்கிறீங்களோ, செல்ஃபா நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க, மெடிசன்ஸ் இல்லாம, அதனால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம, ஒரு பிரச்சனையை வந்து ஆரம்பத்திலேயே நம்ம தெரிஞ்சு அதை வந்து நம்ம பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது ஒரு சீரியஸான கண்டிஷன் வரைக்கும் கொண்டு போகாம இனிஷியலாவே ஒரு பிரச்சனை, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பிரச்சனையை ஆரம்ப கட்ட நிலையிலேயே அறிஞ்சு அதை ட்ரீட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த அக்குபஞ்சர் இந்த லைவ்ல நாங்க நிறைய சொல்லிட்டே இருக்கோம். டெஃபினட்டா யூடியூப்லயும் அதுல நாங்க சொல்லிட்டே இருக்கோம். இதுல மிஸ் பண்ணீங்க, நம்ம மக்கள் தொலைக்காட்சியை மிஸ் பண்ணீங்கன்னா இதோட இந்த ப்ரோக்ராம் அப்படியே நாங்க யூடியூப்லயும் நம்ம அப்லோட் பண்ணோம். ஸோ நீங்க வாட்ச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய என்ன மாதிரி உங்களுக்கு சிரமங்கள் இருக்கு, நாங்க உங்களுக்கு எந்த வகையில அக்யூட் கண்டிஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், டெஃபினட்டா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ரிப்பீட் பண்றேங்க, தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன். உங்க மருத்துவமனை எங்க இருக்கு மற்றும் எப்படி தொடர்பு கொள்ளலாம் என்பதை பற்றி சொல்லுங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து 23 இயர்ஸ்க்கு மேல, அதாவது 23 வருடங்களுக்கு மேல இது வந்து முதல் முறையா அக்குபஞ்சருக்கு ஒரு அட்மிஷன் ஹாஸ்பிட்டலா நாங்க நிறுவியிருக்கோம். அதாவது டாக்டர் கருணாகரன் ஐயா எங்களோட தகப்பனார். ஸோ இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நீங்க இது வரைக்கும் அக்குபஞ்சருக்கு ஒரு கிளினிக் செட்டப் நீங்க பார்த்திருப்பீங்க. இது வந்து தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா நாங்க ப்ரௌட்லி வி ஆர் இன்ட்ரடியூசிங் ஆர் செல்ஸ். நம்ம ஹாஸ்பிட்டலோட நேம் வந்து தியான் அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டலுங்க, அட்மிஷன் ஹாஸ்பிட்டல். நீங்க வந்து மினிமம் 10 days, மேக்ஸிமம் 21 days வந்து எவ்வளோ சிவியர் கண்டிஷனா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எங்க கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் அந்த 10 days அல்லது 21 daysல பேஷண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய, இப்போ நீங்க உதாரணத்துக்கு அந்த 21 daysல வந்து நீங்க ஒரு கோர்ஸ் மாதிரி எடுக்கும்போது ஒரு 50% நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ரிட்டர்ன்ல கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, பாக்கி இருக்கிற 50% அடுத்தடுத்த ரிவ்யூஸ்ல நாங்க உங்களோட 100% ரிசல்ட்டுக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்துவோம். சின்சியாரிட்டி டுவர்ட்ஸ் த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நாங்க சொல்றது இதை மட்டும்தான். ஸோ அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா 0 மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட், ஸோ நோ சைடு எஃபெக்ட்ஸ், ரிசல்ட்ஸ் 100% இருக்கும். நம்ம எதிர்பார்த்ததை விட பல மடங்கு இந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு நிறைய விஷயங்களை செய்யும். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. தொடர்ந்து பேசலாம். இனிப்புல நேர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா. சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை மருத்துவர்கிட்ட தெளிவா தொடர்ந்து கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம்மா, எனக்கு வந்து வயசு 65 மேடம். சரிங்கம்மா.
பாலம் ரெண்டும் மெதுன்னு இருக்குது மேடம். பாலம் வந்து வீக்கமாவே இருக்குது. ம். நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது மேடம். எவ்வளவு நாளா அப்படி இருக்குமா? இது ரொம்ப நாளா இருக்குது. முட்டி வரையும் இருக்குது. ஒரு முட்டி, இந்த வலது முட்டி வீக்கின மாதிரியே இருக்கும். ம். நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். இப்ப இந்த டிவில விளம்பரம் பார்த்துதான் இப்ப நான் நம்பர் எடுத்து பேசுறேன் மேடம். உங்களுக்கு வந்து பசி சரியில்லைம்மா, சரியான முறையில பசிக்க மாட்டேங்குது, ஆமா மேடம். பசி சரியில்லை, ருசி சரியில்லை, சாப்பாடு மண்ணு மாதிரி இருக்குன்னு நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏதோ நேரத்துக்கு சாப்பிடுறேங்க, டைம் ஆயி போச்சுன்னு சாப்பிடுறேன், வெறும் வயிறா இருக்க கூடாதுன்னு சாப்பிடுறேன், இந்த சிரமம் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஈவன் பசிச்சா கூட 2 இட்லிக்கு மேல சாப்பிட முடியலைங்க, சரியா சாப்பிட முடியல, இந்த மாதிரி ஒரு சிரமமும் இருக்கும். புரியுதுங்களா? அது மட்டும் இல்ல, பல நேரங்கள்ல பகல்லமா, இஃப் யூ ஆர் அட் ஹோம், நீங்க வீட்ல இருக்கிற பட்சத்துல பல நேரங்கள்ல பகல்ல தூக்கம் அதிகமா வரும். இல்லைங்க மேடம், படுத்தா கூட கொஞ்ச நேரம், ஒரு 10 நிமிஷம், 1/2 மணி நேரம் தான் தூங்குறது. இல்லம்மா, தூக்கம் வரும்னு சொல்றேன். நீங்க எவ்வளவு நேரம் தூங்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. தூக்கம் வரும், ஒரு ட்ரௌசியான ஃபீலிங், அப்படியே கண்ணை மூடி படுத்திருக்கலாம், கண்ணை திறந்தாலே ஒரு டயர்டா இருக்கு, கண்ணை மூடி படுத்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேருக்கு அது தெரியாமயே சிலர் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னா, இந்த இடத்துலமா ஒரு பிடிப்பு மாதிரி இருக்கும் சில நேரங்கள்ல. அந்த பிடிப்பு மாதிரி இருக்கும்போது பிரஷர் பிளக்சுவேஷன்ஸ் நடக்கும். பிரஷர் லோ ஆயிடும், அல்லது பிரஷர் மேக்ஸிமம் லோ ஆகிறதுக்கு ரீசன் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இந்த பாதம் நீங்க சொல்ற பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமா இருக்கும், உடம்பு எடை டிஃபரன்ஸ் இருந்துட்டே இருக்கும், திடீர்னு எடை போடுற மாதிரி, குறையிற மாதிரி, வயிறு மட்டும் பல்கியா இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதிகப்படியான சோர்வும் இருக்கும். வாட்ச் பண்ணுங்க, இதெல்லாம் சேர்ந்துதாம்மா உங்க கால் பிரச்சனை. இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க, சரியா போயிடும். ட்ரீட்மெண்ட் நாங்க பேசுறது அக்குபஞ்சரை பத்தி மாத்திரம் தான்மா. புரியுதுங்களா? அத்தமைக்கு நன்றி அம்மா. இன்றைக்கு இணைப்பு கிடைக்காத நேயர்கள் எப்படி உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம்? டெஃபினெட்லி. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் நீங்க லைவ் நீங்க ட்ரை பண்ணீங்க, லைன் கிடைக்கலனா நாளைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணலாம். கீழே 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. அதுல எந்த நம்பர் வேணாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ்ல இருந்து எங்களுக்கு லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. தாராளமா நீங்க எங்ககிட்ட 11 மணில இருந்து 12 மணிக்குள்ள பகல்ல பேச முடியும். உங்களுடைய யூடியூப் சேனல் மற்றும் வெளியூர் முகாம் பத்தி நேயர்களுக்காக இன்னொரு முறை சொல்லுங்க. டெஃபினெட்லி. வெளியூர் முகாம் இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல தான், நம்ம ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல இருக்குங்க. நீங்க இங்க வந்து பார்க்க முடியல, ரொம்ப டிராவல் பண்ண முடியலங்கிற பட்சத்துல ஒரு சில இடங்கள்ல நாங்க கேம்ப் போட்டிருக்கோம். அது எந்தெந்த இடங்கள்னு நாங்க சொல்லிடுறோம். சென்னைங்க மெயினா, அடுத்தது திருச்சி, ஈரோடு, பெங்களூர், மதுரை, சேலம். ஸோ மொத்தம் 6 இடங்கள்ல நம்மளோட கேம்ப் இன்சைட் தமிழ்நாடு அண்ட் அவுட் சைட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடங்கள்ல இருந்து அண்ட் சரௌண்டிங்ஸ்ல இருந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்தந்த டேட்ஸும் நாங்க டிஸ்பிளேல கீழே ஸ்க்ரால்ல போயிட்டே இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து ஈரோடு கேம்ப் இருக்கு. ஸோ சாட்டர்டே சண்டேங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கேம்ப்ல நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்கு, டேட்ஸ் இருக்கு. இந்த டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணா கூட நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணி, தட் இஸ் நீங்க நம்பர்ஸை நோட் பண்ணிட்டு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்மளோட யூடியூப் சேனலோட நேம் வந்து தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்யா பிரபா கருணாகரன். வாட்ச் பண்ணுங்க யூடியூப்ல. இதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் தொலைக்காட்சியில ப்ரோக்ராம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம வீடியோ செக்ஷன்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் வீக் வரைக்குமே. ஸோ வாட்ச் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு உங்களோட நம்மளோட ப்ரோக்ராம்ங்கிறத மறக்காம சொல்லுங்க. இவ்வளவு நேரம் அக்குபஞ்சர் சிகிச்சை முறைனா என்ன, அதை எப்படி செயல்படுத்துறீங்க அப்படின்றத பத்தி எல்லோருக்கும் புரியும் வகையில் தெளிவாக எடுத்து சொன்னதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மருத்துவ நேரம் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. இந்நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம். நடுவண் நிதிநிலை அறிக்கையில் வெள்ள சீரமைப்புக்கு தமிழகத்திற்கு 3000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டுமென அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் பாஜகவினர் போராட்டம். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் நடத்திய ஆய்வில் 100க்கும் மேற்பட்ட மதுப்புட்டிகள், சாராய பொட்டலங்கள் பறிமுதல். ஆந்திர மாநிலம் குண்டூரில் கட்டப்பட்டு வந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகம் இடிப்பு. பழிவாங்கும் செயல் என ஜெகன்மோகன் குற்றச்சாட்டு. தேனி, திண்டுக்கல், தென்காசி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை.
பேச அனுமதிக்கவில்லை என கூறி சட்டப்பேரவையை புறக்கணித்த அதிமுகவினர். எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்வதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். புகார்கள் அதிகரித்ததால் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யும் பணி தொடங்கியுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தகவல். முழுநிலவு நாளையொட்டி திருவண்ணாமலை கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 6 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்து சாமி தரிசனம். குமரி மாவட்டம் மயிலார் பகுதியில் உள்ள அரசு ரப்பர் தோட்டத்தில் யானை மிதித்து மணிகண்டன் என்ற தொழிலாளி பரிதாபமாக உயிரிழப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் நல்லூரில் மருத்துவ முகாம் மற்றும் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்தார் முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் அட்டிகா கோல்ட் கம்பெனி மற்றும் ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். வணக்கம், என் பேர் சதீஷ்குமார். நான் குறும்பட இயக்குனர். நாங்கள் ஒரு படம் இயக்கியிருக்கோம். அந்த படத்தோட பேர் வந்து போட்டா போச்சின்னு ஒரு படம். எங்கள் டீம் ஒர்க்குக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சிருக்கேன். அடுத்தது வந்து ப்ரொடியூசருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஆக்ட் பண்ணவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மணியாக பண்ண ஹரிஷ், ரெண்டாவது வந்து காமெடி ரோலில் வந்து 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஒன்று லோகேஷ், ரெண்டாவது சந்தீப், மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் வந்து நடிச்சிருக்காரு. அந்த பெரியவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சபேசன். அப்புறம் ஒரு காமெடி ரோலில் பார்த்தீங்கன்னா முகேஷ்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஆர்டிஸ்ட்டை இதுக்குள்ளே வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து நானும் ஒரு இது ஒர்க் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்கேன். டைரக்டராக இல்லை, ஒரு ரவுடி கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா VM ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது ஏற்கனவே வந்து இந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதால முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டா போச்சு படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஐயா ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரீல்ஸா? போன் ஐயா சீரியஸா இருக்காரு, உடனே வந்து பாருன்னு சொன்னா இங்க வந்தா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஐயோ சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. ஐயா சீரியஸா ரீல்ஸ் பண்ணிருக்காரு, சீக்கிரம் வந்து பாருங்கன்னு சொன்னா. பொய்யா சொல்றேன் உன்ன. வேணாடா சீரா. என்னப்பா இது? எதெல்லாம் விளையாடுறது இல்ல. அவன் என்ன வேணும்னா பண்ணா? நான் சொல்லித்தானே பண்ணா. ஏன் தாத்தா இப்படி? உன்னெல்லாம் திடீர்னு பார்க்கணும் போல இருந்தது. கூப்பிட்டா உடனே வந்துடுவீங்களா? அதுதான். அந்த படம் வந்து பிடிச்சதால இப்போ எங்களுக்கு வந்து போட்டா போச்சுன்னு ஒரு படத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கோசம் வந்து ப்ரொடியூசர் பிரீத்தி அமித் குமார் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னா வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு சம்பவம், அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் படம் பார்க்கும்போதே சொல்லுவீங்க எப்படி இருக்கும் இந்த படம், வந்து என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். புதுமையாக இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது, நீங்கள் புதுமையாக இருக்கும். இந்த படத்தோட கதையை வந்து லாக்டவுன் டைமில் எழுதணும். அப்பயே ப்ரொடியூஸ் பண்ணி ஷூட்டிங் ஆரம்பிக்கலான்னு இருந்தோம். பட் 2021 இத்திரிக்கு பூஜையும் போட்டோம். பட் சில காரணங்களால் எங்களால் அதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியல. ஸோ டேரக்டர் வேறு ப்ராஜெக்ட்லையும் நான் வேறு ப்ராஜெக்ட்லையும் மூவ் ஆகிட்டோம். அப்பப்போ இதை பற்றி பேசிகிட்டே இருந்தோம். ஒரு வழியாக எங்களுக்கு 2023 தான் அதுக்கான டைம் கிடச்சிது. ஸோ ஆர்டிஸ்ட்லாம் டக்குன்னு தேடணும். பட் நிறைய இடத்துல அதுக்கான இது போச்சு. பட் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் பெரிய இதில் இருந்ததுனால எங்களால் பேமெண்ட் கொடுத்து இதெல்லாம் பண்ண முடியல. ஸோ எங்களுக்கு முக்கியமாக பேமெண்ட் இதை தாண்டி தெரிஞ்ச எங்கள் சர்க்கிளில் இருக்கிற ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணணும்
அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்ததுனால அது சதீஷ் அவர்களுக்கு வந்து ட்ரிப்ளிகன் ஏரியா சுற்றி அவருக்கு நிறைய நல்ல நடிப்பு திறமை உள்ள, முக்கியமாக நடிப்பு ஆசையும் உள்ள நண்பர்கள் இருந்தாங்க. ஸோ அவங்கள வச்சு பண்ணணுங்கிறது சதீஷோட ஆசை. எனக்கும் ஏன்னா ரொம்ப சின்ன இடத்துல இருந்தாலும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது அவரோட ஆசை. ஸோ அதனால் திருவல்லிக்கேணி பகுதி அவர் இருக்கிற அதே திருவல்லிக்கேணி பகுதியை சார்ந்து இருக்கிற நடிகர்கள்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணி தான் இந்த குறும்படத்தை ஆரம்பித்தோம். பையன் ரெடியாக தானே இருக்கான், வெளியே போயிருக்கான். இந்த வந்தோடனே அப்படியே கூட்டு வந்துடுறேன், சரிங்களா? ஓகே. வெளியே வா. ஓகே. ஓகேண்ணா, கரெக்டாக பண்ணிடலாம். என்னண்ணே என்ன பக்கத்துலயே வச்சுக்கிட்டு வெளியே போயிருக்காங்கன்னு சொல்ற? ஏதாச்சும் பிரச்சனையா? தெரியலடா, என்னன்னு சொல்ல மாட்டாரு. நேரில் வாங்கன்றாரு, அதுவும் யாருக்கும் தெரியாம வாங்கன்றாரு. ஏதாச்சும் விலங்கமா இருக்குமோ? இந்த படம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எடுக்க வேண்டிய படம். இந்த படம் வந்து கொஞ்சம் ஏன் தள்ளி போச்சு அப்படின்னா, இதுக்குள்ள கதைக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. எனக்கும் ஸ்கிரிப்ட் டைரக்டருக்கும் இது பண்ணலாமா வேணாமான்ற முடிவில் இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் சூப்பராக வந்திருக்கு படம். இதை பார்த்தீங்கன்னா கேமராமேன் வந்து அவ்வளோ அற்புதமாக வேலை செஞ்சிருப்பார் குமரன். அவர் நம்ம சொல்லவே தேவையில்லை. நிறைய அவங்ககிட்ட வந்து விஷயங்கள் வந்து நம்ம நிறைய எடுக்க வேண்டிய விஷயங்கள் இருந்ததால இதில் வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுவும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டரு சந்தோஷ் அடித்து தூள் பண்ணிட்டாரு. அவ்வளோ அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி ஹரிஷ் எடிட்டரு, அவரும் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காரு. இனிமே பட்டும் நாங்கள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து எல்லாமே ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து பிரீத்தி அமித் குமார் அண்ணன் ப்ரொடியூசர், அவருக்கு இன்னும் எங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்களில் வந்து அடுத்தடுத்த படத்தை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கணுன்றது தான் எங்களோட ஒரு முயற்சிக்கான ஒரு இது. மணினே அண்டாது யாருக்கும் தெரியுமா அவன் கூப்பிட்டுருக்கான்? கத்தி ஊருக்கு போட்டு போல சிப்பட அப்படியா மணினே? நான் ஸ்டீல் பிஸ்னஸில் இருக்கேன். கிட்டத்தட்ட 30 years ஐ எம் இன்டு ஸ்டீல் பிஸ்னஸ். இப்போ என் டாக்டர் வந்து சிங்கராக இருக்காங்க. 3 வயசுலேருந்து மேடையில் பாடினு இருக்காங்க. அது இல்லாமல் நானே இப்போ ஆல்பம் சாங்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஸ்மால் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஜாயின் பண்ணிவிட்டு மெம்பர் ஆகினேன். மெம்பர் ஆகிட்டு அதுக்கு மூலமாக எனக்கு அன்பு செல்வம் தலைவர் மூலமாக தான் எனக்கு சதீஷ் பழக்கம். அந்த பழக பிற்பாடு தான் நான் அந்த குரூப்பில் வந்து டபுள் ஸ்ட்ராங் மூவி ஒன்று பார்த்தேன். இவருது யோ அவனை போய் பஜ்ஜி போட்ட போட சொல்லி அவன் லேசப்பட்ட ஆளே இல்லையா சொல்ற? அட ஆமாயா, துரைக்கு டீ கிளாஸ் கழுவோம் காய்கறி வெட்டெல்லாம் இண்டஸ்ட்ரி இல்ல, நேரா ஒரு கடையை போட்டு கல்லல கொஞ்சம் ஓனர் ஆயிடணும். ஏங்க இதுதான் அவன் தொழில் தான். அவன் ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆசைப்படுறது தப்பு இல்லை சார், அதுக்கேற்ற மாதிரி அவன் உழைக்கணும்ல. டபுள் ஸ்ட்ராங் பார்த்த உடனே அதுக்கப்புறம் நான் வந்து அன்பு செல்வம் சாரை கேட்டேன். கேட்ட உடனே அவர் எனக்கு சதீஷ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த நேரத்தில் சதீஷ் எனக்கு இன்சூரன்ஸ் படம்னு ஒரு ஆஃபர் பண்ணார். அந்த மூவியை பார்த்துட்டு நல்லா இருந்தது. ஸோ I discussed with my wife and she was ready to purchase and release the movie in her banner. சுரா 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 போறா 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 மேலே ஏறாம போறா 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 அவனை சுரா 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 மேலே ஏறாம போறா 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 லோட் பண்ணு அவன் போறா பக்கத்துல போறா சைடுல போறா அவன போறா சாவறா அவன பக்கத்துல ஏறாம போறா சாவறா மேலே ஏறாம சாவடி பக்கத்துல போய் லோட் பண்ணி சாவறா அவன சொல்லினே இருக்க சும்மா போனே நோடி செத்துட்டா கொன்னுட்டான் சும்மா இருக்க முடியாது உன்னால. உங்க கனவுக்கு பணம் ஒரு தடையா இருக்கலாமா? அட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. வேற இடத்துல அடகு வச்ச உங்க தங்க நகைகளை மீட்டு அன்னைக்கு ஆன்லைன் ரேட்டுக்கே வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை உங்ககிட்டே கொடுத்துருவாங்க. 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஹாப்பி கஸ்டமர்ஸ். அட்டிகா கோல்ட் கம்பெனி. உங்கள் கனவுகள் நனவாகட்டும்.
ஆரம்ப காட்சியில் வந்துட்டு முகேஷ் அண்ணன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து இல்லை ஜகாரா நடித்த சந்தீப் அவர்களோட தந்தை. சினிமாவில் வந்துட்டு நடன கலைஞராகவும் சண்டை கலைஞராகவும் இருக்கார். ஸோ அவரும் வந்து சின்ன குறைஞ்ச டியூரேஷனில் அவர் கூப்பிட்டோம். பெருசாக ரிஹர்சல் கூட வச்சு பண்ண முடியல. இதற்கு டைலாக் எழுதி கூட கொடுக்கல. நாங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜாக அமைச்சேன். அதையே கேட்டு ரிஹர்சல் பண்ணி அவரால் முடிஞ்ச நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டு போனார். அதே மாதிரி அதில் இன்னும் சின்ன காட்சியாக இருந்தாலும் அது ரொம்ப ஃபன்னாகவும் அட் த சேம் டைம் அதுவும் ஒரு முக்கிய காட்சி, அது ஒரு லேக் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு தேவைப்பட்டுச்சு. அதில் வந்துட்டு இயக்குனர் சதீஷ் அவர்கள் அது நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணார். அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அந்த ஷூட்டை வந்துட்டு அவர் 2 நாள் ரீஷூட் பண்ணார். மார்க்கமாக இருக்கான் அவருக்கு சொல்லவா? நம்மளே கூப்பிடுறோம். ஆமா, யாரா நீங்க? ஏரியால புதுசா? அண்ணே நாங்க மார்க்கெட் மணி என்ன பார்க்க வந்திருக்கோம். யாருன்னு கேட்டேன். பட் அந்த மனுஷன் சின்ன குறும்படனால ஓகே கிடைச்ச டைம்ல இருக்கிறத பண்ணிட்டு போகணும் அப்படின்னு இல்லாமல் சின்ன இதுக்காக இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு நாள் போவோம் அப்படின்னு சொல்லி மெனக்கெட்டு அவருக்கு ரீஷூட் பண்ணார். அப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அந்த சுவாரஸ்யமான விஷயங்கிறத தாண்டி எனக்கும் டேரக்டருக்கும் ஒரு சின்ன கருத்து இருந்துச்சு. இந்த படத்தை ஆரம்பம் வந்துட்டு நான் பிளான் பண்ணது வேற, பட் டேரக்டர் வந்து இல்லை அதில் மார்க்கெட் மணின்னு ஒரு கேரக்டர் இருந்தது. அந்த கேரக்டருக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரோ கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு அது வேணான்னு ஃபஸ்ட்டு சொன்னால் இருந்தாலும் நல்லா இருக்கும், நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அதுக்காகவே டக்குன்னு அந்த சீனை ரெடி பண்ணோம். அந்த ஓப்பனிங் சீன் பெருசாக அதுக்கான எந்த ரேஸில் எதுவுமே பண்ணலை. ஷூட்டு முடிச்சுட்டு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அதுக்கு ஒரு வாரமாக எடிட் போயிட்டு ஓகே ஃபைனலாக ஒரு ஆப்ஷன் இல்லை பண்ணி பார்ப்போம், எடிட்டில் போகும்போது நம்ம ஓகேன்னு தோணுச்சா வச்சுக்கலான்ட்டு. ஸோ அதனால் அந்த சீனை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு நாங்கள் பிளான் பண்ணது வேறு. ஆக்சுவலாக பிளானே வந்துட்டு ஒரு நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு செட் பண்ணி பண்ணணும்னு நினச்சோம். பட் கடைசினால நாங்கள் எதிர்பார்த்த சில ஆர்டிஸ்ட் இல்லாதனால இருக்கிற குறுகிய ஆர்டிஸ்ட்டை வச்சு குறுகிய நேரத்தில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணோம். பட் ஃபைனலாக அவுட்டு பார்க்கும்போது அது ரொம்ப நல்லாவே வந்து இருந்துச்சு. தலைவனாலேருந்து தினம் ஒரு பஞ்சாயத்து, அதை முடிச்சு வைக்க நேரம் கரெக்டாக இருக்கு. சரி, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? பையன் ரெடியாக தான் இருக்கா? அதோ இவன் தான் இது. என்னப்பா கரெக்டாக போட்டுருவியா? ஸோ அதுக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் டேரக்டர் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் இல்லை வேணா சரி ஓகே இல்லை இருக்கபடியே போட்டு அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா இந்த கதை எதிர்பார்த்தது இன்னும் சுவாரஸ்யமாக போயிருக்குமா. ஏன்னா ஆரம்பத்தில் அந்த சீன் செட் பண்ண ஒரு டோன் இருக்குது, இந்த கேரக்டர்ஸ் ரொம்ப சீரியஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த படம் டார்க் காமெடி, ஸோ கம்ப்ளீட்டாக சீரியஸாக போயிருந்தோன்னா இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும்னு தெரியல. ஸோ ஆரம்பத்தில் அந்த சீன் செட் பண்ண டோன் தான் இது கொஞ்சம் சீரியஸான டோன்லேயே எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் காமெடியாக மாறுமா டார்க் காமெடிங்க அந்த ஜானருக்கு கொஞ்சம் ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மணியனே அடி வா, அந்த யாருக்கும் தெரியுமா அவனுக்கு கொடுத்துருக்கான்? கத்தி ஊருக்கு போட்டு போல சிப்பட அப்படியா? மணியனே அப்புறம் சபேஷ் ஐயா அவரோட வீட்டில் தான் ஆக்சுவலாக ஷூட் பண்ணோம். அவர் வந்து அந்த வயதுலேயும் சரி நிறைய அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அந்த டைம்லலாம். பட் இருந்தாலும் நாங்கள் கேட்டுக்கிட்டோங்கிறதுக்காக அவர் வந்து எங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுத்து இல்லை அவரால் முடிஞ்ச அளவுக்கு நடித்து கொடுத்தாரு. ரொம்ப சிரமப்படுத்தணும், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எங்களுக்காக நல்லபடியாக நடித்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மணி இந்த படத்தை வந்து ஒரு டார்க் காமெடி இதில் சீரியஸான டோன் ஸ்டார்டிங் கொண்டு போகிறதுக்கு பெரிய அளவில் ஒத்துழைச்ச ஒரு கேரக்டர் ஹரிஷ். அவர் வந்து சீரியல் நடிகர், சினிமாவிலும் சின்னதாக இப்போ கொஞ்சமாக தெரிய வந்துட்டுருக்காரு. சின்ன படைப்பு சின்ன ரோலில் நடிக்கிறது மூலமாக. ஸோ அவரும் உள்ளே வந்தப்போ ஸ்கிரிப்ட் கொடுத்தா நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குது, டார்க் காமெடி ஜானம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டாக உள்ளே வந்தார். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு சொல்லுங்க, நான் வரேன். நான் வந்து பெருசு எழுப்புறேன், என் கண்ணு முன்னாடி போடுங்க, அப்போதான் என் மனசு ஆறும். புரிஞ்சதா? இன்னொரு ஸ்டோரி இப்போது சதீஷ் கிட்ட டிஸ்கஷன் போயினே இருக்குது. அது கன்ஃபார்ம் ஒன்று இமீடியட்லி நாங்கள் அது வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் இந்த வாட்டி டியூரேஷன் கொஞ்சம் we are planning for 1 hour. அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று இப்போது போயிட்டுருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து 5 பேரை ஏமாத்துறாங்க. இவங்க வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ் பண்ணி பணத்தை போட்டால் பொருள் கிடைக்கும், அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தவறான விஷயங்களுக்கு பணத்தை போட்டு என்ன பண்ணுறோம், கிடைக்குமா கிடைக்காதான்ற பேஸ் பண்ணி இப்போ இந்த படத்தை நாங்கள் பண்ண போகிறோம்.
உங்க கனவுக்கு பணம் ஒரு தடையா இருக்கலாமா? அட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. வேற இடத்துல அடகு வச்ச உங்க தங்க நகைகளை மீட்டு அன்னைக்கு ஆன்லைன் ரேட்டுக்கே வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை உங்ககிட்டே கொடுத்துருவாங்க. 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஹாப்பி கஸ்டமர்ஸ். Attica Gold Company. உங்கள் கனவுகள் நனவாகட்டும். இப்போ இதிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தான் முயற்சிகள் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் எந்த அர்ப்பணிப்போட இத்தனை முயற்சி எடுத்தோமோ அதே அர்ப்பணிப்போட அடுத்த கட்ட முயற்சிகள் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ கிடைச்ச ஆதரவு இன்னும் அதிகமாக கிடைக்கணும், எனக்கும் எங்களுக்கும் எங்கள் எல்லாருக்கும், அதுமாதிரி எங்களை முயற்சி செய்கிற எல்லாருக்குமே. முக்கியமாக இந்த மாதிரி ஆர்வத்தோட தயாரிக்க வந்திருக்கிறதும் சரி, அவர் எங்களோட மட்டும் இல்லை, அவரோட மகள் அவங்க பாடகியாகவும் இருக்காங்க. ஸோ அந்த முயற்சிக்காக தான் முதல்ல உள்ளே வந்தது. அதன் வழியே தான் எங்களுக்கு இது கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த வகையில் சகோதரி அவங்களுக்கும் அதில் ஒரு நல்ல கேரியர் அமையணும், அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு எங்களுக்கு கொடுத்த நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டு மக்கள் தொலைக்காட்சிக்கும் எங்களுக்கு கிடைச்ச ஆதரவுக்கும் இப்போ ஒளிபரப்பு போகிறதுக்கும் நன்றி. என்னென்ன கத்திக்கிட்டு இருக்க? உங்க அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லையாடா? நாங்க என்ன பண்றது? நாங்க அவ்வளவு சொல்லி நீ பாட்டுக்கு மார்க்கெட்ல தனியா கடை போட்டா என்ன அர்த்தம்? வேற என்ன பண்றது? மணியை தலைவனாக்குறதுல இருந்து அவன் சொல்றதுதான் ரேட்டுன்னா இப்ப நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு குடும்பம் இல்ல? எங்களுக்கு குடும்பம் இல்ல இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் மட்டும் தானே வாழறான். சப்பாஸ் 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 அண்ணே, சூப்பர்ண்ணே. நீ இந்த மாதிரி பேச நான் பார்த்தே இல்லையண்ணே. மணி என்ன நெக்கலா? அண்ணே, நீ பார்த்து வளர்ந்தவனே நானு. உங்ககிட்ட நக்கல் பண்ணுவனா? நீ மட்டும் வளர்ந்தா போதுமா? மத்தவங்கள வளருவானா? வளர்ந்து என்ன போற? மணி வார்த்தை வார்த்தை. நீ மார்க்கெட்ல தலைவனாடு சொல்லிட்டு ரொம்ப ஆடாத, புரியுதா? அண்ணே, நான் மார்க்கெட்ல தலைவனா இருக்கணும் இல்லையோ, ஆனா இந்த மணிக்கு மார்க்கெட் இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் மணிக்கு தான். புரிஞ்சதா? அதுவும் இல்லாம மணி மார்க்கெட்ல வேணா உனக்கு பவர் இருக்கலாம், ஆனா வீட்டுல போடாடி. ஏண்டா இந்த விஷயம் நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன். நான் பேச ஆரம்பிக்கல, இப்ப அளவுக்கு வாய் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி இல்லடா, என்னதான் உனக்கு மார்க்கெட்ல பவர் இருக்குனாலும் வீட்டை பொறுத்த வரைக்கும் பெரியவர் தான் மெயின். அவரை எதிர்த்து யார் என்ன செய்ய முடியும்? இந்த பெருசா யாரை வச்சு என்ன பண்ண எனக்கு தெரியும். சுரா 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 போறா 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 மேலே ஏறாம மேலே ஏறாம போறா 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 அவனை சுரா 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 மேலே ஏறாம போறா 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 லோட் பண்ணு அவன் போறா பக்கத்துல போறா சைடுல போறா அவன போறா சாவறா அவன பக்கத்துல ஏறாம போறா சாவறா மேலே ஏறாம சாவடி பக்கத்துல லோட் பண்ணி சாவறா அவன சாவற சொல்லினே இருக்க. சும்மா போனே நோடி செத்துட்டா கொன்னுட்டான். சும்மா இருக்க முடியாது உன்னால? சும்மா இருக்கு தானே ஆடுறாங்க, எல்லாம் ஏன் ஆட போறாங்க? இது கோச்சிக்காதானே, தொழிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, கையெல்லாம் நம்மனுக்குது. அதுக்கு எப்படியா உட்காந்து வேலை ஆகுமா? போய் ஏரியா இருக்கிற வீட்டு எல்லாம் வாட்சி வச்சிட்டோம், அப்பதான் எங்க வேலை இருக்குன்னு தெரியும். ஓ போடா யாராவது சும்மா. யாருண்ணே?